लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरान तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2334வது நாள் பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 883வது பெரிய திருமொழி பாசுரம். திருமாலிருஞ்சோலை பாசுரங்களிலே இது 13வது பாசுரம். கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணன்புரி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 883வது பாசுரம். உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகன் ஆளிலை மேல் கண்டு துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை திந்திரல் மாகரி சே திருமாலிரும் சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அணுகும் கொல் என் ஆயிழையே. அழகான ஆபரணங்களை அணிந்த என்னுடைய பெண் பெருமாளை அடைந்தாளா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார். உலகு ஏழினையும் என்றால் 7 உலகங்களையும் சப்த லோகங்களையும் ஒரு காலத்திலே பிரளய காலத்திலே உண்டு தன்னுடைய திருவயிற்றுள்ளே அடக்கி வைத்து கொண்டு அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு சின்ன ஆளிலை மேலே தூங்கிட்டு இருந்த பெருமாள் அவனே மனம் உகந்து பெரிய கருமாணிக்கம் போல வடிவுடையவன். மாணிக்கம் என்பது கருப்பு கிடையாது, ஆனால் உவமைக்காக சொல்கிறார். கருமாணிக்கம் போல பெரிய மலை போல கருமாணிக்க மலை போல இருக்கக்கூடிய வழி யானைகள் நிறைந்த திருமாலிருஞ்சோலை மலையிலே நிற்பனுமான தேவாதி தேவனான அவனை மங்களகரமான சுத்தகரமான ஆபரணங்களை அணிந்துள்ள என்னுடைய மகள் இப்போது கிட்டே போய் தரிசித்து அவனுடைய அனுகிரகத்தை பெறுவாளோ என்று சொல்லுகிற பாசம். கருமாணிக்க மாமலையை என்பது மாணிக்கம் என்பது கரிய நிலம் இல்லை, இருந்தாலும் கூட அது இரு பொருள் உவமை என்று ஆபூதோமையாக கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அண்டர் என்பது இடையருக்கும் பொருந்தும் தேவருக்கும் பொருந்தும். இழை என்பது ஆயுதல் ஆராயுதல் நல்லதாக பார்த்தெடுத்த அணியப்பட்ட ஆபரணங்களை உடையவள் என்று பொருள். ஆய்ந்து தேர்ந்தெடுத்து நல்ல ஆபரணங்களை அணிந்தவள் என்னுடைய மகள். அவள்தான் முன்னொரு காலத்திலே பிரளய காலத்திலே உலகம் ஏழையும் உண்டு தன்னுடைய திருவயிற்றிலே வைத்திருந்து பின்னர் உமிழ்ந்த பெருமாளை நோக்கி சென்றிருக்கிறாள். எங்கே என்றால் திருமாலிருஞ்சோலையிலே பெரிய பெரிய யானைகள் இருக்கிறது. யானைகள் நிறைந்த அந்த திருமாலிருஞ்சோலை பெருமாள் நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய பாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான ஆபரணங்களை அணிந்தவளுடைய பெண் சென்றிருக்கிறாள். அவள் அங்கே அவளை கண்டாரோ என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகன் ஆளிலை மேல் கண்டு துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை தின்திரல் மாகரி சேர்த்திரு மாலிரும் சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அணுகும் கொல் என் ஆயிழையே. காயேன வாச்சா மனசேந்திரிவா வியாப்தனாவா பிரகதேசபாவாது கரோமியந்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய
கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்காக புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.